ശ്ലോകം 38. വിഷ്ണുര്യൽ കൃപയാ വിശ്വം ബിഭർത്തി ഭഗവാനിദം രുദ്ര സംഹരദേയസ്യ കൃപാവാംഗനിരീക്ഷണാത്. அம்பாளோட காருண்யத்தால பகவான் விஷ்ணு இந்த பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்றார். அதே மாதிரி இந்த அம்பாளோடு கடாட்சத்தால இந்த பிரபஞ்சத்தை சம்ஹரிக்கிறதுக்கு பரமசிவனுக்கு சக்தி உண்டாயி தீர்ந்திருக்கு. அப்படி இருக்கிற அம்பாளோட மகிமையை நான் இதை அவனுக்கு சொல்லித்தரேன். ஸ்லோகம் 39. संसार बंध हेदुर्या सैव मुक्ति प्रदायिने सा वेद्या परमा देवी सैव सर्वेश्वरेश्वरी. சம்சார பந்தத்துக்கு காரணமாயிருக்கிறது இந்த தேவியோடு மாயாசக்தியாக்குமே. அந்த தேவிதான் முக்தியை தரதும். அப்படி இருக்கிற தேவிதான் வித்யையும் பராசக்தியும் சர்வேஸ்வரியும். அப்படி இருக்கிற தேவியோடு மகிமைய நான் உனக்கு சொல்லித்தரேன். ஸ்லோகம் 40. நவராத்திர விதானேன சம்பூஜ்ய ஜகதம்பிகா நவாஹோபிம் புராணம் ச தேவ்யா பாகவதம் ஸ்ருணு. நவராத்திர விதி அனுசரிச்சு நீங்கள் ஜெகதம்பிகைய பூஜை பண்ணுங்கோ. നവരാത്രി പൂജയായിട്ട് പൂജ பண்ணுங்கோ. എന്നിട്ട് 9 ദിവസങ്ങളിலே ஆயிட்டு தேவி பாகவத புராணத்தை காதை கொடுத்து கேளுங்கோ அப்படின்னு சொல்றார் வசுதேவர் கிட்ட நாரத மகர்ஷி. 41 ஸ்லோகம். யஸ்ய ஸ்ரவண மாத்ரேண சத்ய புத்ரமவாப்ஸ்யசி புக்திர்முக்திர்ன தூரஸ்தா படதாம் ஸ்ருண்வதாம் ரிணாம். அந்த புராணம் கேட்கறதுனாலேயே உனக்கு புத்திரனை கிடைக்கும். ஒன்னால பாராயணம் பண்ண முடிஞ்சா பாராயணம் பண்ணலாம். இனி பாராயணம் பண்ண முடியலை அப்படின்னா காதை கொடுத்து கேட்கலாம். பாராயணம் பண்ணினாலும் காதை கொடுத்து கேட்டாலும் ஐஸ்வர்யங்களும் முக்தியும் அதிசீக்கிரமாக கிடைக்கும். ஸ்லோகம் 42. இத்யுக்தோ நாரதேனாசௌ வசுதேவ பிரணம்யதம் உவாஜ பரயா பிரீத்யா நாரதம் முனி சத்தமம். இப்படி நாரதன் சொன்னதை கேட்டுட்டு வசுதேவர் நமஸ்காரம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு முனிசிரேஷ்டனாயிருக்கிற நாரதன் கிட்ட இப்படி சொன்னார். வசுதேவ உவாஜா, வசுதேவர் சொல்றார். பகவம் ஸ்தவ வாக்யேன சம்ஸ்கிருதம் விருத்தமாத்மனா ஸ்ரூயதாம் தச்ச வக்ஷ்யாமி தேவி மாஹாத்மிய சம்பவம். நாரத மகர்ஷிட்ட வசுதேவர் சொல்றார், நாரத மகர்ஷே, நீங்கள் சொன்னதை கேட்டோன்னு எனக்கு இப்போ ஒரு முடிஞ்சு போன ஒரு விஷயம் இப்ப ஞாபகத்துக்கு வருது. தேவி மகாத்மியத்தால சம்பவிச்ச அந்த கதைய நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்னவாக்கும்னு நீங்களும் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு வசுதேவர் அவரோடு அனுபவத்திலேருந்து ஒரு கதைய நாரதருக்கு சொல்ல போறார். அதையாக்கும் இங்க பாக்குறோம். நம்ம ஒரு சில காரியங்கள் எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கிறத ஏதாவது டாபிக் பேசுறதையாக்க நமக்கு திடீர்னு ஏதாவது விஷயம் இப்படி ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி இங்க அம்பாளோட மகிமைய நாரத மகர்ஷி வசுதேவருக்கு சொன்னோன்னே வசுதேவருக்கு அவரோடு அனுபவத்தில் இருக்கிற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதையாக்கும் இங்க சொல்றார். ஸ்லோகம் 44. புராண போகிரா கம்சோ தேவக்யஷ்டமகர்பத ஞாத்வாத்ம மிருத்யும் பாபோ மாம்
സഭായാമ്യരുണദ്ഭിയാ പുര നഭോഗിരാ കംസോ ദേവക്യഷ്ടമഗർഭദ ജ്ഞാത്വാത്മമൃത്യും പാപോ മാം சபாயாம்யருணத்வியா. முன்னால நிறைய வருஷம் ஆச்சு இதெல்லாம் முடிஞ்சே. இப்ப நீங்க சொன்னோனையாக்கும் எனக்கு ஞாபகம் வருது. அதை நான் சொல்றேன். முன்னால தேவகியோடு 8வது புத்திரனிலேந்து மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிற அசரீரி வாக்கியம் கேட்டு பயந்து போன கம்சன், துஷ்டனான கம்சன் என்ன அந்த சபையில ஒன்னும் பிரவேசனம் பண்ணறதுக்கு அனுமதிக்கலை. எங்கேயும் ஃப்ரீ ஆயிட்டு நடக்கிறதுக்கு கம்சன் என்ன அனுமதிக்காதக்கு കാരാഗ്രഹത്തിൽ അടച്ചു പോട്ടാൻ. ശ്ലോകം 45. കാരാഗാരേ ഹമവശം ദേവക്യാ സഹ ഭാര്യയാ ജാതം ജാതം സമവദീത് പുത്രം കംസോബി പാപകൃ. எனக்கு மனைவியான தேவகியோடு கூடிட்டு தேவக்யா சகபாரியயா மனைவியான தேவகியோடு கூடிட்டு அந்த காராகிரகத்துல எனக்கு வசிக்க வேண்டி வந்தது. ജനിച്ച ഓരോ പുത്രനെയും പാപിயான കംസൻ இப்படி കൊന്നുണ്ടേ ഇരുന്നാൻ. ശ്ലോകം 46. ഷഡ്പുത്രാനിഹദാസ്തേന തദാ ശോകാകുലാഭൃശം അദപ്യദേവകീ ദേവി നക്തം ദിവമനിന്ദിതാ. அப்படி 6 புத்திரர்களை கம்சன் கொன்ன. அதோடு கூடிட்டு தேவகிக்கு துக்கம் தாங்க முடியலை. മനസ്സ് കേൾക്കാതക്ക് രാത്രിയും പകലുമെല്ലാം അഴുതു പുലമ്പോ തുടങ്ങിന ദേവകി. இப்படி புத்திரர்களெல்லாம் பிறக்கிற குழந்தைகளை எல்லாம் இந்த கம்சன் கொல்லறானே, இந்த குழந்தைகளுக்கு ஒன்னும் ஜீவன் கிடைக்க மாட்டேங்கிறதே, உலகில பிறந்தானாலும் வாழறதுக்கான ஒரு தகுதி கிடைக்க மாட்டேங்கிறதே அப்படின்னு புலம்பி தீர்த்தா. ശ്ലോകം 47. തദാഹം ഗർഗമാഹൂയ മുനിം നത്വാഭിപൂജ്യ നിവേദ്യ ദേവകീ ദുഃഖം അവോജം പുത്രകാമ്യയാ. അപ്പോ ഞാൻ കുലഗുരുവാന് ഗർഗമുനിയെ കൂപ്പിട്ട് വരുത്തി പുത്രനെ கிடைக்கிறதுக்கான ஆசையோடு கூடிட்டு அவரை நமஸ்காரம் பண்ணி பூஜிச்சதுக்கு அப்புறமா தேவகியோட சங்கடத்தை எல்லாம் குலகுருவான கர்கமுனிட்ட சொன்னேன். ശ്ലോകം 48. ഭഗവൻ കരുണാ സിന്ധോ യാദവാനാം ഗുരുർഭവാൻ ആയുഷ്മത് പുത്ര സംപ്രാപ്തി സാധനം വദമേ മുനേ. கருணாநிதியான குரு, நீங்கள் யாதவர்களோடு குருவாக்குமே அப்படின்னு கர்கமாமுனிட்ட நான் சொன்னேன். ஆயுஷ்மானான புத்திரனை கிடைக்கிறதுக்கான வழி என்னவாக்கும் அப்படின்னு உபதேசிச்சு தாருங்கோ அப்படின்னாக்கும் நான் கர்கமுனிட்ட கேட்டேன். 49 ശ്ലോകം. തദോ ഗർഗ പ്രസന്നാത്മാ മാമുവാചദയാനിധി വസുദേവ മഹാഭാഗ ശൃണു തത്സാധനം പരം. തദോ ഗർഗ പ്രസന്നാത്മാ മാമുവാചദയാനിധി വസുദേവ മഹാഭാഗ ശൃണു തത്സാധനം പരം. அப்போது கருணையோடு கூடிட்டு கர்க மகர்ஷி சந்தோஷ சித்தனாயிட்டு என்கிட்ட சொன்னார், வசுதேவா அதுக்கான உத்தமமான உபாயம் என்னவாக்கும் அப்படின்னு நான் சொல்லுறேன், நீ கேட்டுக்கோ அப்படின்னு. ശ്ലോകം 50. യാസാ ഭഗവതി ദുർഗാ ഭക്ത ദുർഗതിഹാരിണേ
താമാരാധയ കല്യാണീം സദ്യ ശ്രേയോ ഹ്യവാപ്സ്യസി യാ സാ ഭഗവതി ദുർഗാ ഭക്തദുർഗതിഹാരിണീ താമാരാധയ കല്യാണീ സദ്യ ശ്രേയോ ഹി അവാപ്സ്യസി. பக்தர்களோடு துர்கதிய இல்லாம பண்ணற துர்கா பகவதி, மங்கள ஸ்வரூபிணியாயிருக்கிற அந்த துர்கைய பஜிச்சுக்கோ, உனக்கு எல்லா விதமான ஸ்ரேயஸும் உண்டாகும் அப்படின்னு கர்கமாமுனி வசுதேவர்கிட்ட சொன்னார் அப்படின்னு வசுதேவர் இங்க நாரத முனிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 51. யதாராதனத சர்வே சர்வான் காமானவாப்னியோ ந கிஞ்சேத் துர்லபம் லோகே துர்கார்ச்சனவதாம்ரிணாம். அம்பாளை பூஜிச்சுண்டு எல்லாரும் எல்லாவிதமான அபீஷ்டங்களையும் நேடரா, அந்த துர்காதேவிய நீயும் பூஜிச்சுக்கோ அப்படின்னு கர்கமாமுனி சொன்னார். துர்கார்ச்சனம் செய்யறவாளுக்கு துர்லபமான எந்த விதமான ஒரு விஷயமும் இந்த உலகத்துல இல்லை அப்படின்னு கர்கமாமுனி சொன்னார். துர்கா பூஜை பண்றவாளுக்கு கிடைக்காததாயிட்டு அவ என்னெல்லாம் ஆசைப்படுறாளோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காததாயிட்டு இந்த பூ உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அவ என்னெல்லாமாக்கும் பக்தர்கள் ஆசைப்பட்டு இந்த துர்காதேவிய பூஜிக்கிறாளோ அதெல்லாம் அம்பாள் கொடுத்துடுவாள் அப்படின்னு கர்கமாமுனி சொன்னார். ஸ்லோகம் 52. இத்யோக்தோஹம் முதாயுக்த சபார்யோ முனி புங்கவம் பிரணம்ய பரயா பக்த்யா பிராவோஜம் விஹிதாஞ்சலி. இத்யுக்தோஹம் முதாயுக்த சபார்யோ முனி புங்கவம் பிரணம்ய பரயா பக்த்யா பிராவோஜம் விஹிதாஞ்சலி. இப்படி கர்கமாமுனி சொன்னதை கேட்டுட்டு நான் என்னோட மனைவியான தேவகியோடு கூடிட்டு அந்த முனிசிரேஷ்டனை நமஸ்காரம் பண்ணி தொழுதுண்டு ரொம்ப பக்தியோடு கூடிட்டு கர்கமாமுனி கிட்ட இப்படி சொன்னேன். வசுதேவ உவாஜா, வசுதேவர் கர்கமாமுனி கிட்ட என்ன வாக்கும் சொன்னார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. ஸ்லோகம் 53. யத்யஸ்தி பகவான் பிரீதிர்மயிதே கருணாநிதே ததா புராமதர்த்தே த்வம் சமாராதய சண்டிகாம். யத்யஸ்தி பகவான் பிரீதிர்மயி தே கருணாநிதே ததா புராமதர்த்தே த்வம் சமாராதய சண்டிகாம். என்னோடு ஆக்கிரகத்துக்காக உங்களுக்கு எங்கிட்ட ஏதாவது அன்பு இருந்தது அப்படின்னா, கொஞ்சமாச்சும் பிரீதி இருந்தது அப்படின்னா, எனக்காக என்னோட ஆசைக்காக என்னோட புத்திரலப்திக்காக நீங்களே எனக்காக இந்த பூஜைய பண்ணணும் அப்படின்னு நான் கர்கமாமுனி கிட்ட கேட்டேன் அப்படின்னு வசுதேவர் இங்க சொல்றார். சண்டிகா தேவிய யதாவிதி நீங்கள் பூஜை பண்ணணும். காரணம் எனக்கு அதுக்கான வசதி ஒன்றும் இங்க இல்லை. கம்சன் என்ன காராகிரகத்திலேயே அடைச்சு போட்டிருக்கான். இதுக்குள்ள உக்காந்துட்டு என்னால பூஜை பண்றதுக்கு ஒன்றும் முடியாது. அதனால எனக்காக நீங்கள் அந்த பூஜைய பண்ணணும் அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணினேன் அப்படின்னு இங்க சொல்றார் வசுதேவர் நாரதர்கிட்ட. வசுதேவர் இனியும் அந்த கர்கமாமுனி கிட்ட என்னவாக்கும் சொன்னார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் 54. நிருத்தகம் சகேஹேஹம் ந கிஞ்சித் கர்த்துமுல் சஹே அதஸ்த்வமேவ துக்காப்தேர் மாமுத்தர மகாமதே. நிருத்த
कंसगेहेहं न किञ्चित् कर्तुमुत्सहे अदस्त्वमेव दुःखाब्देर्मामुद्धर महामदे. கம்சனோடு காராகிரகத்துல கட்டி போட்டிருக்கிற எனக்கு ஒன்னும் செய்யறதுக்கு சாத்தியமல்ல. அதனால எனக்காக நீங்களே இந்த பூஜைய பண்ணி என்ன இந்த துக்க கடலிலேந்து கரகயற்றணுமே அப்படின்னு கர்கமாமுனி கிட்ட வசுதேவர் ரிக்வெஸ்ட் பண்றார். ஸ்லோகம் 55. இத்யுக்தஸ்து மயா ப்ரீத प्रोवाच मुनिपुङ्गव वसुदेव तव प्रीत्या करिष्यामि हिदं तव. इत्युक्तस्तु मया प्रीत प्रोवाच मुनिपुङ्गव वसुदेव तव प्रीत्या करिष्यामि हिदं तव. ഞാൻ இப்படி சொன்னோனே சந்தோஷத்தோடு கூடிட்டு கர்கமாமுனி ശരി சொன்னார். வசுதேவா, உன்னோடு நன்மைக்கு வேண்டிட்டு நான் சந்தோஷத்தோடு கூடிட்டு தேவி பூஜைய செய்யறேன் அப்படின்னு சொன்னார். ஸ்லோகம் 56. அத கர்கமுனி பிரீத்யா மாயா சம்பிரார்த்திதோ கமஸ் ஆரிராதயேஷோர்துர்கா விந்த்யாத்ரிம் பிராமணை சஹ. அதகர்கமுனி பிரீத்யா மயா சம்பிரார்த்திதோ கமஸ் ஆரிராதயேஷோர்துர்கா விந்த்யாத்ரிம் பிராமணை சஹ. அதுக்கப்புறமா கர்கமாமுனி என்னோட ரிக்வெஸ்ட் படி துர்காதேவிய பூஜிக்கிறதுக்காக ஆசைப்பட்டு பிராமணர்களோடு கூடிட்டு சந்தோஷமாயிட்டு விந்தியாத்ரி மலைக்கு கிளம்பி போனார். கம்சனோடு காராகிரகத்திலேயாக்கும் நான் இருந்தேன். எனக்காக வாக்கும் கர்கமாமுனி பூஜை பண்ண போறார் தேவிய. கம்சனுக்கு தெரியாதக்கு வேணும் இந்த பூஜையெல்லாம் பண்ணறதுக்கு. அதனால விந்தியாத்ரி மலைக்கு கிளம்பி போனார். ஸ்லோகம் 57. தத்ர கத்வா ஜகத்தாத்ரீ பக்தாபீஷ்ட பிரதாயினே ஆராதயாமாஸ முனிர்ஜபபாடபராயண. தத்ர கத்வா ஜகத்தாத்ரீ பக்தாபீஷ்ட பிரதாயினே ஆராதயாமாஸ முனிர்ஜபபாடபராயண. கர்கமாமுனி விந்தியாதிரிக்கு போயிட்டு பக்தர்களோடு அபிஷ்டங்களை எல்லாம் சாதிச்சு தர அந்த ஜெகதம்பிகைய ஜப பாராயணங்களால ஆராதிச்சார். பூஜை பண்ணி ஆராதிக்கிறதுக்கு தொடங்கினார். ஸ்லோகம் 58. யத சமாப்தே நியமே வாகுவாதா சரீரிணி பிரசன்னாஹம் முனே காரிய சித்திஸ்தவ பவிஷ்யதி. யத சமாப்தே நியமே வாக்வாதா சரீரிணி பிரசன்னாஹம் முனே காரிய சித்திஸ்தவ பவிஷ்யதி. ஆராதனைகளெல்லாம் சமர்ப்பிச்சோன்னு அவருக்கு ஒரு அசரீரி வாக்கு கேட்கறதுக்கு சாதிச்சது. அம்பாள் கர்கமாமுனிட்ட சொன்னா, உன்னோட பூஜையிலெல்லாம் நான் சந்தோஷமாயிட்டேன். உனக்கு நீ என்னத்தை நினைச்சிட்டாக்குமோ பூஜை பண்ணினாய் அந்த பலப்பிராப்தி உண்டாகும் அப்படின்னு கர்கமாமுனி வசுதேவருக்கு புத்திரபாகியத்துக்கு வேண்டிட்டாக்கும், தீர்காயுளோடு கூடிட்டுள்ள ஒரு புத்திரபாகியத்துக்கு வேண்டிட்டாக்கும் பூஜை பண்ணினது.
அந்த ஆசை நிறைவேறும் அப்படின்னு அம்பாளோட அசரீரி வாக்கியம் கர்கமாமுனிக்கு கேட்கறதுக்கு சாதிச்சுது அப்படின்னு வசுதேவர் நாரத மகர்ஷிகிட்ட சொல்றார். ஸ்லோகம் 59. பூபார ஹரணார்த்தாய மயா சம்பிரேஷிதோ ஹரி வசுதேவஸ்ய தேவக்யாம் ஸ்வாம்சேனாவதரிஷ்யதி. பூபார ஹரணார்த்தாய மயா சம்பிரேஷிதோ ஹரி வசுதேவஸ்ய தேவக்யாம் ஸ்வாம்சேன அவதரிஷ்யதி. பூமியோட பாரத்தை இல்லாம பண்றதுக்கு நான் ஹரிட்ட சொல்லியிருக்கேன். வசுதேவனோடும் தேவகியோடும் புத்திரனாயிட்டு ஹரி சொந்தம் அம்சத்தால அவதரிப்பர் அப்படின்னு அசரீரி வாக்கு கேட்கிறது கர்கமாமுனிக்கு. ஸ்லோகம் 60. கம்சபீத்யாத்மாதாய பாலமானகதுந்துபி பிராபயிஷ்யதி சத்யஸ்து கோகுலே நந்தவேஸ்மனே. கம்சபீத்யாத்மாதாய பாலமானகதுந்துபி பிராபயிஷ்யதி சத்யஸ்து கோகுலே நந்தவேஸ்மனே. கம்சனை பயந்துண்டு வசுதேவர் அந்த குழந்தைய கோகுலத்துல இருக்கிற நந்தகோப கிரகத்துல உடனடியா கொண்டு போய் சேர்ப்பர் அப்படின்னு அசரீரி வாக்கு கேட்கறது. ஆனகதுந்துபி அப்படிங்கிறது வசுதேவரோட ஒரு பேராக்கும். கம்சனை பயந்து வசுதேவர் பாலனாயிருக்கிற அந்த குழந்தைய கோகுலத்தில் இருக்கிற நந்தகோப கிரகத்துல கொண்டு போய் சேர்ப்பர் அப்படின்னு அசரீரி வாக்கு கேட்கிறது கர்கமாமுனிக்கு. ஸ்லோகம் 61. யசோதாதனயாம் நீத்வா ஸ்வக்ருஹே கம்சபூபுஜே தாஸ்யத்யதசதாம் ஹந்தும் கம்ச ஆட்சேப்ஸ்யதிச்சிதௌ. யசோதாதனயாம் நீத்வா ஸ்வக்ருஹே கம்சபூபுஜே தாஸ்யத்யதசதாம் ஹந்தும் கம்ச ஆட்சேப்ஸ்யதிச்சிதௌ. அதுக்கப்புறமா யசோதையோடு பொன் குழந்தைய எடுத்துண்டு மதுரைக்கு வந்து கம்சனுக்கு கொடுப்பார். கம்சன் அதை கொல்லறதுக்கு வேண்டி தரையில ஆஞ்சு அடிக்கிறதுக்கு தொடங்கறத. ஸ்லோகம் 62. சாத்த்வனிர்கத்ய சத்யோ திவ்யவபுர்தரா மதம்சபூதா வித்யாத்ரௌ கரிஷ்யதி ஜகத்திதம். சாத்த்வனிர்கத்ய சா தது ஹஸ்தாத் விநிர்கத்ய சத்யஹ திவ்யவபுர்தரா. சாதத் ஹஸ்தாத் விநிர்கத்ய சத்யோ திவ்யவபுர்தரா மதம்சபூதா விந்த்யாத்ரௌ கரிஷ்யதி ஜகத்திதம். என்னோடு அம்ச சம்பூதையாயிருக்கிற தேவியாயிட்டு அந்த குழந்தை கம்சனோடு கையிலேந்து அதி சீக்கிரமாக வழுக்கி திவ்ய ரூபம் பூண்டு விந்தியாதிரியில வந்து சேருவாள். அங்க வந்துட்டு இந்த உலகத்துக்கு நன்மை செய்வாள். கம்சனோடு கையிலேந்து திவ்ய ரூபம் எடுத்துட்டு அந்த குழந்தை பறந்து விந்தியாதிரியில வந்து சேரும்.
அங்க வந்துட்டு இந்த உலகத்துக்கு நன்மை செய்யும் அப்படின்னு அசரீரி வாக்கி கேட்கறது. ஸ்லோகம் 63. இதி த்வத்வஜனம் ஸ்ருத்வா பிரணம்ய ஜகதம்பிகாம் கர்கோ முனி பிரசன்னாத்மா மதுராமகவத்புரிம். இதி த்வத்வஜனம் ஸ்ருத்வா பிரணம்ய ஜகதம்பிகாம் கர்கோ முனி பிரசன்னாத்மா மதுராமகவத்புரிம். இப்படி தேவி அசரீரி வாக்கியம் சொல்லி அதை கேட்ட கர்கமுனி ஜெகதம்பிகையை நமஸ்கரிச்சு சந்தோஷத்தோடு கூடிட்டு மதுராபுரிக்கு போனார். ஸ்லோகம் 64. வரதானம் மகாதேவ்யா கர்காச்சார்ய சுகாவஹம் ஸ்ருத்வா சபார்ய சம்ப்ரீத பராமுதமதாகமம். வரதானம் மகாதேவ்யா கர்காச்சார்ய சுகாவஹம் ஸ்ருத்வா சபார்ய சம்ப்ரீத பராமுதமதாகமம். மகாதேவி கர்காச்சாரியனுக்கு கொடுத்த அந்த சந்தோஷமான வரத்தை கேட்டு தெரிஞ்சின்ற நானும் என்னோட மனைவியும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு உச்சஸ்தாயிக்கு போயிட்டோம். ரொம்ப சந்தோஷமாச்சு எங்களுக்கு. ஸ்லோகம் 65. ததாரப்ய பரம் ஜானே தேவி மாஹாத்ம்யமுத்தமம் அதுனாபிஹி தேவர்ஷே ஸ்ருதம் தவ முகாம்புஜாத். ததாரப்ய பரம் ஜானே தேவி மாஹாத்ம்யமுத்தமம் அதுனாபிஹி தேவர்ஷே ஸ்ருதம் தவ முகாம்புஜாத். தேவியோடு அத்யுத்தமமான மகாத்மியத்தை அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது. அது இப்போதான் ஞாபகத்துக்கு வருது. நாரத மகர்ஷே, இப்போ நீங்கள் தேவியோடு மகிமையை வர்ணிச்சு சொல்லறத எனக்கு கேட்கறதுக்கும் சாதிச்சது அப்படின்னு வசுதேவர் நாரத மகர்ஷி கிட்ட சொல்றார்.